தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாளில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய பாதத்தில் கிட்டி சேர்க்க பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக நாம் அமர்ந்து இந்த நாளின் தியானத்தில் நம்மை உட்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தயவு செய்வாராக. வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒரு சிறுவனுடைய கரத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீன் துண்டுகளை வைத்து 5000 பேரை கிறிஸ்து போஷித்தார். மீதமாக 12 கூடைகளை நிரப்ப அங்கு கூடியிருந்த கூட்டம் அதை கண்டது. இன்னொரு தடவை சீடர்களுடைய கரத்தில் இருந்து பெற்ற 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை அவர் போஷித்தார். மற்றொரு முறை அவர் படகில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பசித்த காரணத்தினால் சீடர்களுக்கு ஏதாவது ஒரு போஷிப்பை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் அந்த சீடருடைய கரத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தார். ஒரே ஒரு அப்பம். அங்கிருந்தவர்கள் 13 பேர் கிறிஸ்துவை சேர்க்காமல் ஒரே அப்பம் 13 பேர் புசிக்க வேண்டும். கிறிஸ்துவை சேர்த்தால் 14 பேர் புசிக்க வேண்டும். எப்படி அவர்களை பசி ஆற்றுவது? தேவனுக்கு பிரியமானவர்களே, 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் 5000 பேரை போஷித்ததை இந்த சீடர்கள் கண்டார்கள். 7 அப்பத்தை கொண்டு 4000 பேர் போஷிக்கப்பட்டதை இந்த சீடர்கள் கண்டார்கள். இப்பொழுது அவர்கள் பசியுற்று இருக்கும் பொழுது யார் அந்த உணவு பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது கூட அவர்கள் தங்களுடைய பசி ஆற்றப்படுமா என்று சந்தேகித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய கரத்தில் இருந்தது ஒரே ஒரு அப்பம். அப்பொழுது கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறது என்ன? காதுகள் இருந்தும் நீங்கள் கேளாமல் இருக்கிறது என்ன? எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் நீங்கள் ஏன் எதையும் நினைவு கூறாமல் நீங்கள் சிந்திப்பதையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் சந்தேகிப்பதையே சந்தேகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கண்களுக்கு பார்வை இல்லையா? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் உணர்வு அடையும்படியாக ஒரு அனுபவத்தை மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் அவர்களுக்கு அவர் கற்றுத்தரும்படியாக பிரயாசப்பட்டார். மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு அவர்கள் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார்கள். யாரு? கிறிஸ்துவும் அவரை சார்ந்த அவருடைய சீடர்களும். அப்பொழுது அவர் தன்னுடைய சீடர்களோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு குருடனை கொண்டு வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவனை நீர் தொடும் என்று கூறினார்கள். இந்த மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் 2 காரியத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். 2 காரியத்தை நாம் அங்கு காண்கின்றோம்.
முதலாவது காரியம், ஜனங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். They brought people unto him. இரண்டாவது என்ன சம்பவித்தது என்றால், அவரிடத்தில் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நீர் இந்த குருடனை தொடும். ஜனங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு குருடனை அவருக்கு முன்பதாக அவர்கள் கொண்டு நிறுத்தி, அந்த குருடனை நீர் தொடும் என்று அவரிடத்தில் விண்ணப்பித்தார்கள். இந்த ரெண்டு ஆக்ஷன்ல முதல் கொண்டு வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்துச்சு. இரண்டாவதாக அவர்கள் கூடிய தொடும் என்ற அந்த ஒரு கட்டளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாததாக இருந்துச்சு. ஏனென்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். கொண்டு வந்தார்கள். இன்டர்செசரி வொர்க், கிறிஸ்துவுக்கும் ஜனங்களுக்கும் இடையே நின்று செயல்பட்டு அவர்களை கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வருதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நேரடியாக அந்த வியாதியஸ்தர்களை, நெருக்கடியில் உள்ளவர்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் கொண்டு வரக்கூடிய நிலையை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்றால், ஜெபத்தின் வழியாக. Intercessory prayers. It is a powerful way of reaching God. தேவனை நாம் சென்றடைய வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்காக ஒருவர் செய்யக்கூடிய ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனை சென்றடைய முடியும். யாக்கோபு என்ன சொல்லுகின்றான் தன்னுடைய புத்தகம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபத்திற்கு மிகவும் பலன் உண்டு. A fervent prayer is a powerful prayer. ஒருவருக்காக ஒருவர் செய்யக்கூடிய ஜெபத்தில் மிகுந்த பலன் உண்டு. ஆகவே அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். நாம் நம்முடைய நெருக்கடிகள், வியாதிகள், வேதனைகளிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம் என்றால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நமக்காக யாரோ ஒருவர் அந்த நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஜெபித்ததின் நிமித்தமாக. நம்முடைய சபை குடும்பத்தில் உள்ள ஒருவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம் என்றால், அவர் விடுதலை பெறுகின்றார் என்றால் அந்த ஜெபம் நாம் செய்ததின் நிமித்தமாக. இன்டர்செசரி பிரேயர். கிறிஸ்துவனுடைய ஜனங்களை ஜெபங்களால் சேர்க்கும்படியாக தேவன் இந்த இடைப்படும் ஜெபத்தை நேசிக்கிறவராக இருக்கின்றார். He likes the method to bless the people. ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கும் இந்த ஒரு முறையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்தார். லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது, ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை சொஸ்தப்படுத்தினார். எதற்காக என்றால், அவன் நிமித்தமாக பட்ட பாடுகளை பார்த்து, முயற்சிகளை பார்த்து, ஆர்வத்தை பார்த்து, இந்த மனிதன் சுகப்பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் காட்டிய அந்த ஆர்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஈர்த்தது. அந்த திமிர்வாதக்காரன் சொஸ்தமாக்கப்பட்டான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலைகளுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும், அவன் அந்த இடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அறையில் இருந்து அவர்கள் மணிக்கணக்கில் அவருக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த சிறை வாசலில் பூட்டப்பட்டிருந்த அந்த தாழ்பார்கள் தானாக திறந்தது. நோய்பற்ற தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவன் தன்னுடைய மூப்பர்களை அந்த நூற்றுக்கு அதிபதி அனுப்பினான். அந்த நூற்றுக்கு அதிபதி அனுப்பிய அந்த மூப்பர்கள் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை அறிந்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய மகனை அவர் சொஸ்தப்படுத்தினார்.
intercessory prayers. ஒருவருக்காக ஒருவர் செய்யும் ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக காணப்படுகின்றது. இந்த வசனத்தில், மார்க்குவின் புத்தகம் 1வது வசனத்தில் 2வது பகுதி கிறிஸ்துவுக்கு அவ்வளோ பிடிக்கல. முதற் பகுதி அவர்களை, ஜனங்களை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்தார்கள். அது அவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. என்னென்றால் அவர்களை அந்த பாடுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் ஆர்வமுள்ளவராக இருந்தார். அவர்கள் கொண்டு வரப்படும் பொழுது அவர் மிகவும் அவர்களை நேசித்தார். அந்த முறையை அவர் மிகவும் நேசித்தார். ஆனால் இரண்டாவதாக அந்த வசனத்தின் பிற்பகுதி என்ன சொல்லுகின்றனர் என்றால், கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள்? அவனை தொடும்படி கூறினார்கள். They demanded that Christ should touch him to deliver him from the bondage of sin. அவருடைய அந்த பாடுகளில் இருந்து அவனை வெளியில் கொண்டு வருவதற்கு அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் நினைச்சாங்க, நீர் அவனை தொடும். குருடன் பார்வை அடைவதற்கான வழியை, ட்ரீட்டிங் மெத்தட இந்த உடலை உண்டாக்கியவரிடத்தில் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. Divine healer was taught a human method of treating. தெய்வீக சுகம் அளிக்கக்கூடிய அந்த தேவனுக்கு மனுஷர்களுடைய நிலையில், மனித முறையில் காணப்படக்கூடிய அந்த விடுதலையை நீர் கொடும் என்று சொல்லி அவரிடத்தில் அவர்கள் என்ன சொன்னாங்க? நீர் அவனை தொடும். நீர் தொடும் பொழுது அவருடைய பாடுகள் நீங்கும். நீர் அவனை தொடும் என்று they are demanding that he should be touched. அவனை தொடுவதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை நிர்பந்தித்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒன்று, they commanded Jesus to touch him. இரண்டாவது, the command in the name of Jesus. அந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? நீர் அவனை தொடும் என்று நேரடியாக சொன்னார்கள். இந்த நாட்களில் என்ன சொல்லுகின்றார்கள்? அவருடைய நாமத்தை அவர்கள் தங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு, in the name of Jesus we command. கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக உனக்கு சொல்லுகின்றேன், வியாதியை நீ விலகிச் செல் என்று என்ன செய்றாங்க? இன்றைய நாட்களில் கிறிஸ்துவ மேடைகளில் தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு, பரத்திற்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய கிறிஸ்தவ மேடைகள் இதைத்தான் செய்கின்றன, டு அட்ராக்ட் பீப்புள். கிறிஸ்து குருடனை தொட்டார். கிறிஸ்து, அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? குருடனை தொட்டார், அவனை அவர் கைத்தாங்கலாக அந்த ஊருக்கு வெளியில் கொண்டு போனார். ஏன் அவனை தொட்டார்? அவனை கைத்தாங்கலாக அந்த ஊருக்கு வெளியில் கொண்டு செல்வதற்காக அவனை தொட்டார். அவர் தொட்டு அவனை உடனே குணப்படுத்தவில்லை. அவர்கள் கூறிய வழியை, தொடுதலை அவர் என்ன செய்தார்? இந்த குருடனை அந்த நகரத்திலிருந்து வெளியில் கொண்டு செல்வதற்கு தான் உபயோகித்தார் ஒழிய அந்த குருடனை சுகப்படுத்துவதற்காக அவர் உபயோகிக்கவில்லை. தொடுதலை அவனை ஜனத்திரளில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக, தொடுதலை அவனை அந்த மக்கள் திரள் கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு தனிப்பட்ட இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நகரத்தை விட்டு அவர் என்ன வெளியில் கொண்டு சென்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சுகப்படுத்தும் ஊழியத்தை தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இந்த உலகத்தில் செய்தார். அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அதில் கிறிஸ்துவனுடைய, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. அவரது சத்தியம் எடுத்து உரைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல.
சத்தியமல்லாத தேவம் நாமம் மகிமைப்படாத நிலையில் சாத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ மேடைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றான். கிறிஸ்துவல்லாத விடுதலை, சத்தியமல்லாத விடுதலை, இந்த கிறிஸ்துவல்லாத விடுதலை, சத்தியமல்லாத விடுதலை எல்லாம் இங்கு தேவனுடைய நாமத்தினால் செய்யப்படுகின்றது என்றால் அது சாத்தானுடைய முயற்சிகளினால் செய்யப்படுகின்றது. அவர் அவனை ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அந்த குருடனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கைத்தாங்கலாக அந்த ஊருக்கு வெளியில் அழைத்து சென்றார்? He wanted to take him from the comfort zone. அவன் இருந்த சுகமாக நான் இருக்கின்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தி, அவன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவன் தானாக செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அவனை அப்புறப்படுத்தி, எந்த இடம் அவனுக்கு பரிச்சயமாக இருந்துச்சோ, எந்த இடத்தில் அவன் எங்கு நான் இருக்கின்றேன், எவ்வளவு தூரத்திற்கு சென்றால் இங்கு செல்ல முடியும், எவ்வளவு தூரத்திற்கு சென்றால் அங்கு செல்ல முடியும் என்று அவனுடைய அந்த கிராபிக் மைண்டில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவன் என்ன செய்யறாரு, வெளியில் கொண்டு வருகின்றான். நகரத்திற்கு வெளியில் தன் பார்வை இல்லாமலேயே தன்னுடைய சகஜ வாழ்க்கையை அவன் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தார். தேவனுடைய முழுமையான விடுதலையை பெற வேண்டும் என்றால் அவரை நாம் முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் அவனை வெளியில் கொண்டு வந்தார். We should come out of our comfort zone and be fully dependent on God. எந்த ஒரு நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலையை பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் என்றால் நம்மை சுகமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து, நான் சுகமாக இருக்கின்றேன் என்று என்னுடைய மனதில் நிறைவு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நான் என்ன செய்யணும், வெளியில் வரணும். அந்த நகரத்தை விட்டு அவன் வெளியே புதிய இடத்திற்கு அவனை கொண்டு வருகின்றார். அந்த நகரத்திற்கு வெளியே வரும் வரைக்கும் அவனுடைய கரம் என்ன செய்தது, ரொம்ப அவருடைய கரத்தை இறுக பற்றி இருக்கவில்லை. ஏனோதானோ என்று வருகின்றான். ஏனென்றால் அவனுக்கு அவனுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பரிச்சயமான ஒன்றாக இருந்ததினால் அவர் நகரத்தை விட்டு அவனை வெளியில் கொண்டு செல்லும் பொழுது அவருடைய கரம் அவருடைய கரத்தை இறுக என்ன செய்யச்சா, பற்றி கொண்டது. நம்முடைய நெருக்கடி, பலகீனம், தேவை, நாம் அவரை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு தேவன் அவனை அந்த நகர அவனுக்கு பரிச்சயமான ஒரு இடத்திலிருந்து வெளியில் கொண்டு சென்றார். நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவரோடு நாம் சேர்ந்திருப்போம் என்பதற்காக. ஏன் அவனை அந்த நகரத்தை விட்டு வெளியில் கொண்டு சென்றார் என்பதற்கு இரண்டாவது காரணத்தை வேதம் இங்கு பதிவு செய்திருக்கின்றது. மத்தேயுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, கிறிஸ்து 2 பட்டணங்களை தன்னுடைய ஊழிய காலத்தில் சபித்தார். ஐயோ என்று அந்த 2 பட்டணங்களை குறித்து அவர் சாபமிட்டார். அந்த 2 பட்டணங்களில் ஒன்று இந்த பெத்சாயிதா, ஒன்று கெரோசின், இரண்டாவது பெத்சாயிதா. இந்த 2 பட்டணங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னவெல்லாம் செய்து அந்த பட்டணங்களை தன்னுடைய சமூகத்துக்கு திருப்ப வேண்டும் என்று நினைத்தாரோ அவருடைய முயற்சி எதுவும் பலிக்கல. அந்த கோரேசில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் சரி, இந்த பெத்சாயிதா என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகவே அவர் என்ன சொல்லுகின்றார், பெத்சாயிதாவை பற்றி அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு செய்த காரியங்களை தீர்வுக்கும் சீதோனுக்கும் செய்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், மனம் மாறி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு செய்யப்படுவதை காட்டிலோ உங்களுக்கு நேரிடுவதை காட்டிலோ தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும்.
அவ்வளவு தூரத்திற்கு இந்த 2 நகரத்தை சார்ந்த அந்த பட்டணத்தை சார்ந்த அந்த மக்கள் மிகவும் கொடியவர்களாக காணப்பட்டார்கள். தீரு சீதோன் மோசமான பட்டினங்கள், the oldest inhabited, continually inhabited cities என்று அதை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பட்டணங்களில் ஜனங்கள் பிரவாகித்து நின்றார்கள். தொடர்ச்சியாக அந்த இடங்களில் காணப்பட்ட கல்வி, அந்த இடங்களில் காணப்பட்ட கலாச்சாரம், தத்துவம், இதெல்லாம் அவர்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்ய அவர் பயன்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கேலியாக இருந்தது. எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, எதற்கும் அவர்கள் செவிச்சாய்க்கவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றே அவர் செய்வார். கிறிஸ்து எதை செய்தாலும். மூன்றாவதாக கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். ஏன் இவர் இந்த பட்டணத்தை விட்டு அந்த குருடனை வெளியில் கொண்டு சென்றார்? ஏன்? ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக. He was trying to teach you and me the lesson of complete dependence. அவரோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக, அவரது கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகின்றோம் என்பதை சொல்வதற்காக. என்னை காட்டிலும் என்னை குறித்து அவர் அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பட்டணத்தை விட்டு அந்த மனுஷனை அவர் வெளியில் கொண்டு வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, we must take a faith journey. Faith journey. தேவனுக்கு மாத்திரமே துவக்கத்திலிருந்து முடிவு என்ன என்பது தெரியும். ஆகவே துவக்கத்திலிருந்து முடிவை காணக்கூடிய தேவனுடைய கரத்தை நாம் பற்றி இருக்கின்றோம் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனுஷன் என்ன செஞ்சார்? இந்த குருடனை அவர் வெளியில் கொண்டு சென்றார். அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து அவர் வெளியில் கொண்டு சென்றார். blessing is not in the healing but in the presence of God. ஒரு ஆசீர்வாதம் என்பது நமக்கு அவர் பாராட்டக்கூடிய சொஸ்தத்தில் அல்ல, தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையில் நமக்கு இருக்கின்றது. இந்த பெயர் சொல்லப்படாத நோபடி, இந்த பெயர் சொல்லப்படாத இந்த மனுஷன் அவரோடு அந்யோன்யமாக நடந்தான். அவன் அந்த நகரத்தை விட்டு வெளியில் வந்த மாத்திரத்தில் தானே அவருடைய கரத்தை அவன் இறுக பற்றியவனாக அவரோடு அந்யோன்யமாக நடந்தான் என்று இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. அவர்கள் இருவருக்குள்ளான அந்த சம்பாஷணை அவர்கள் இருவரையும் நெருக்கி ஏவியது. அவன் என்ன நினைச்சான்? தான் பார்வை பெற்று தானாக நடப்பதை காட்டிலும் நான் குருடனாகவே இருந்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை பற்றி நடத்தி செல்வதையே அவன் மேன்மையாக கருதினான். கிறிஸ்து அவன் தன்னை சார்ந்திருத்தலையே அவன் விரும்பினான். அதை கற்றுத்தரவே அவனை என்ன செஞ்சாரு? அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் கொண்டு வந்தார். அதை கற்றுத்தர தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனிடத்தில் அவர் இந்த யுக்தியை கையாண்டார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பகுதியை நான் படித்துக் கொண்டு வரும்பொழுது கிறிஸ்து சொஸ்தப்படுத்துவதில் 2 காரியங்களை செய்ததை பார்த்தேன். அவனை சொத்தப்படுத்தினார். அவனை தொட்டு அதே இடத்தில் அவர் சொஸ்தப்படுத்தவில்லை, அவனை நகரத்திற்கு வெளியில் கொண்டு வந்து இப்பொழுது என்ன செஞ்சார்? அவனை தொட்டு சொஸ்தப்படுத்தினார். அவர் அவனை சொஸ்தப்படுத்துவதில் 2 காரியங்களை பார்த்தேன். அந்த 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. முதல் அவர் என்ன செய்தார்? அவன் மீதாக விமிழ்ந்தார்.
he spat at him. இரண்டாவதாக அவன் மீது தன் கையை வைத்தார். And this is the only place Christ used two stages in his healing. இந்த இடத்தில் தான் அவர் என்ன செய்கிறார், ஒரு மனுஷனை அவர் சொஸ்தப்படுத்தும் பொழுது ரெண்டு நிலையை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்கின்றார். முதலாவது உமிழ்தல், இரண்டாவது அவனை தொடுதல். ஏன் உமிழ்ந்தார்? அவர் உமிழ்ந்ததற்கான காரணம் என்ன? அவருடைய கண்களில் அவர் என்ன செஞ்சாரா? 22வது வசனம் 8வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய கண்களில் அவர் உமிழ்ந்தார். ஏன் உமிழ்ந்தார்? அவருடைய கண்கள் பல வருடங்களாக அந்த இமைகள் என்ன செஞ்சிச்சு, ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது, திறக்க முடியாமல். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமிழ்ந்ததின் நிமித்தமாக அது என்ன செஞ்சிச்சா, அது பல நாட்களுக்கு பிறகு அந்த அந்த இமைகள் திறந்தது. Why did Jesus use this spectral method? காரி உமிழ்தல் என்பது அந்த காலத்தில் சமூகத்தில் ஒரு குற்றமான ஒரு செயல். Below the dignity. ஒருவனை வெறுக்கின்றோம் என்றால் அவன் மீது கார் உமிழ்தல் என்பது அந்த காலத்தில் நடந்து வந்த ஒரு நிலை. கிரேக்கத்தில் இந்த முறையை, துப்புதல் என்ற முறையை யாருக்கு உபயோகித்தார்கள் என்றால், அசுத்த ஆவி பிடித்தவர்கள் மீது உமிழ்வார்கள். அதற்காக அது உபயோகப்படுத்தப்பட்டது. ரோமருடைய காலத்தில் எந்த ஒரு சர்ம வியாதி ஒருவனுக்கு இருந்தாலும் அதை அந்த மருத்துவர்கள் உமிழ்தலின் மூலமாக சுகப்படுத்துவார்கள். ஜூயிஷ் ட்ரெடிஷன், யூத பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது, துப்புதல் ஒரு பெரிய குற்றம். ஒருவன் மீது துப்பி விட்டான் என்றால் அவனுக்கு 30 நாட்கள் சிறை தண்டனை கொடுக்கும்படியான ஒரு குற்றம். அது ஒரு அருவருப்பான செயல், சட்டத்தால் நிறுத்த வைக்கப்பட்ட ஒரு குற்றம். யூத முறையில் இந்த துப்புதல் ஒரு சொஸ்தப்படுத்துவதற்காக எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தப்படாத ஒரு நிலை. உமிழ்தலிலும் துப்புதலிலும் வித்தியாசம் இருக்கு. உமிழ்தல் என்பது நம்முடைய வாயில் சுரக்கக்கூடிய அந்த சலைவாவை, அந்த எச்சிலை நாம் வெளியில் கொண்டு வருவது. துப்புதல் என்பது காரி துப்புதல் என்று சொல்றோம் இல்லையா, நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய அசுத்த உணர்வின் நிமித்தமாக என்ன செய்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியில் துப்புவது, காரி துப்புவது. இங்கு கிறிஸ்துவன் கண்களில் உமிழ்ந்தார். அப்பொழுது அவன் முழுமையான சொஸ்தத்தை பெறல. அந்த 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 அனுபவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3-4 வசனங்கள்ல அவனுடைய கண்களில் உமிழ்ந்த பிறகு அந்த இமைகள் தான் தெரிஞ்சு, ஆனா அவன் என்ன செய்யல, பார்வை பெறவில்லை. பின்பு அவர் அவனை 2 முறை தொட்டார். அவன் பார்வையை பெற்றான். அவர் தொட்ட பிறகு 2 முறை தொட்ட பிறகு அவன் பார்வையை பெற்றான். உமிழ்ந்து, நீ எதையாவது காண்கின்றாயா என்று அவனிடத்தில் கேட்டார். அவன் மேல அவனுடைய கண்களில் உமிழ்ந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ இப்பொழுது எதையாவது பார்க்கிறாயா? அவன் என்ன சொல்றான், அந்த வசனம் என்ன சொல்லுங்கிறது, நடக்கிற மனுஷரை மரங்களை போன்று நான் காண்கின்றேன். உமிழ்த்தலின் நிமித்தமாக அவனுடைய இமைகள் மாத்திரம் திறந்துச்சு. மறுபடியும் 2ஆம் முறையாக அவன் மேல் அவர் தன்னுடைய கரத்தை வைத்து அவர், இப்பொழுது என்ன காண்கின்றாய்? ஏறெடுத்து பார். Behold upward. உமிழ்ந்து என்ன காண்கின்றாய் என்றார். அவன் 2 முறை அவன் என்ன செய்ய, அதை பார்த்து அவன், என்னால் ஒன்றையும் சரியான முறையில் காண முடியவில்லையே என்று சொல்லுகின்றான். 2ஆம் முறை அவனை தொட்டு இப்போது ஏறிட்டு பார் என்றார். இம்முறை அவன் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், எல்லாவற்றையும் பார்த்தான்.
முதல் முறை அவனை பார்க்கும்படியாக அவர் சொல்லும் பொழுது, இரண்டாம் முறை அவர் எங்கு பார்க்க வேண்டும் என்ற முறையும் சொல்றார். முதல் என்ன செய்றாரு, நீ பார் என்றாரு. அவன் பார்க்கிறான், ஒன்னும் தெரியல. இரண்டாவது முறை என்ன செய்றாரு, நீ எங்கு பார்த்தால் உனக்கு அந்த பார்வை வரும் என்று அவர் அவனுக்கு சொன்னாரோ அங்கு அவன் பார்த்தான். என்ன சொன்னார், நீ என்ன செய், உன் கண்களை ஏறெடுத்து என்ன செய், பரத்தை பார், மேலே பார், behold upward. முதல் முறை என்ன செய்றாரு, அவருடைய சாய்ஸ்க்கு விட்டுறாரு. உமிழ்ந்துட்டு அவர் என்ன செய்றாரு, நீ பாரு, தெரியுதா தெரியலையா. இட் வாஸ் given in his choice. முதல் முறை அவன் பார்வை அடைவதற்கு அந்த ப்ராசஸில் அவன் செய்றான், உள்ளே நுழைகிறான், முழுமை அடையவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 3-4 வசனங்களின் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய சத்தியம், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நம்முடைய ரட்சிக்கப்படுதலின் பொழுது இருக்கக்கூடிய 3 நிலைப்பாடுகளை அவர் நமக்கு இங்கு கற்றுத் தருகின்றார். ஏன் இந்த 2-3 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதியை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்றால், ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில தன்னுடைய ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்டேஜஸ், 3 நிலைப்பாடுகள் என்ன? ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக ஆக்கப்படுதல். ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் இது முதலாவது ஸ்டேஜ். தன் பார்வை பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது you are justified. நீ நீதிமானாக ஆக்கப்படுகின்றாய். நீதிமானாக ஆக்கப்படல் ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு மொமெண்டரி டிசிஷன், திங்ஸ். ஒரு நிமிஷத்தில் தீர்மானத்தை எடுத்துடலாம். அந்த தீர்மானத்தை யார் எடுக்கணும்னா, நீ தான் எடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீ ரட்சிக்கப்படுவதற்கும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாயா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற தீர்மானத்தை நீ எடுத்துக்கோ. நீ எடுக்கும் பொழுது you are justified. நீ நீதிமானாக ஆக்கப்படுகின்றாய். ஒரு நிமிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் ஒருவனை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும் முழுமையான அனுபவம் அல்ல. Christ has to impute his righteousness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் நீதிமானாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? அவர் தன்னுடைய நீதியை நமக்கு பாராட்ட வேண்டும். இந்த குருடன் பார்வையடைய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? உமிழ வேண்டும். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற அனுபவம் இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஓபனர். அவ்வளவுதான். இந்த உமிழ்தல் என்ற காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் செய்தார் என்றால், அந்த உமிழ்நீர் பட்ட மாத்திரத்தில் அவருடைய இமைகள் திறந்தன. இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற அனுபவத்தில் ஒருவருடைய இமைகள் தான் திறக்கப்படுகின்றது, பார்வை முழுமையாக வந்து விடுவதல்ல. கேட்கிறார் கிறிஸ்து, வாட் சீயஸ்ட் த வாட், நீ என்னத்தை பார்க்கின்றாய்? அப்போது அவன் என்ன சொல்றான்? நான் மனுஷரை மரங்களாக பார்க்கின்றேன். மனுஷனை பார்த்தா தான் முழுமையான பார்வையை பெற்றதற்கான அடையாளம். இந்த ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற அந்த ப்ராசஸில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பார்வை வந்து சரியான ஒரு பார்வை அல்ல. ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் நாட் வித் கிளாரிட்டி. இந்த முதலாவது ரட்சிக்கப்படுதலின் முதலாவது அனுபவத்தில் இந்த மனுஷனை அவனை செய்கிறான். அந்த ரட்சிக்கப்படுதல் அனுபவத்தில் நீதிமான் ஆக்கப்படுதல் அனுபவத்தில் மனிதனை அவன் என்ன செய்கிறான்? மரமாக நிழலாக தான் பார்க்க முடிஞ்சது. மனிதனை மனிதனாக அவனால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. முதல் அனுபவத்தில் முழுமையான கிளாரிட்டி அவனுக்கு கிடைக்கல.
Justification is a kind of state of non-clarity. முழுமையான பார்வை பெற்ற ஒரு அனுபவம் அல்ல. அந்த முழுமையான பார்வையை பெறக்கூடிய அனுபவம் எப்பொழுது வருகின்றது என்றால் இரண்டாவது ஸ்டேஜில் கிறிஸ்து அவனை தொட்டு இப்பொழுது என்ன சொல்லுகின்றார், நீ ஏறெடுத்து பார். இந்த இரண்டு நிலையில் தான் ஒருவனை அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது நிலையில அவர் என்ன செய்றாரு, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ நீதிமானாக ஆக்கப்பட்டதினால் மாத்திரமல்ல, நீ இரண்டாவது அந்த அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீ போகணும். அந்த இரண்டாவது ஸ்டேஜில் நீ போகணும்ன்றது தான் யூ மஸ்ட் behold up. நீ மேல என்ன செய்ய, ஏறெடுத்து பார். behold up. நீ முழுமையாக ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் செல்ல வேண்டும் என்றால் ஏறெடுத்து பார். பரலோகம் நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றது என்பதனை நீ ஏறெடுத்து பார். சாங்டிஃபிகேஷன் இரண்டாவது ஸ்டேஜ் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவம் என்ன? ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக்கப்பட்ட பிறகு அவன் பரிசுத்தமாகுதலின் அந்த பாதையில் என்ன செய்றான், சென்று கொண்டிருக்கின்றான். sanctification is a lifelong process. justification is a momentary decision. நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு நொடியில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம். ஆனால் அந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள் நாம் என்ன செய்யணும், வளரணும். பரலோகத்தின் பாதையில் தேவனுக்குள் வளர வேண்டும் என்றால் பரத்தின் வழிநடத்துதல் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்மால் அதை செய்ய முடியாது. ஆகவே தான் என்ன செய்றாரு, நீ ஏறெடுத்து பார். பரம் என்ன சொல்லுகின்றதோ அதை செய். only by beholding up we can have a walk straight. பரலோகத்தின் பாதையில் நாம் செல்லும் பொழுது, நாம் பரலோகத்தை நோக்கும் பொழுது தான் நாம் அந்த பரிசுத்தமாகுதலின் வழியில், அதாவது பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தை அடைந்து நாம் செல்லக்கூடிய பாதையில் சென்று கொள்ள இருக்க முடியும். justification is just an eye opener. நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது அந்த குருடனின் கண்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இமைகளை திறப்பதற்காக உமிழ்ந்தது. sanctification is the sight provider. எப்பொழுது நாம் பரத்தை அண்ணாந்து பார்த்து இந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் அடைந்தவராக சென்று கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதுதான் பரலோகத்தை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன் அவனிடத்தில் நீ அண்ணாந்து பார் அல்லது நீ மேலே ஏறெடுத்து பார் என்றால் you have to look up above. பரிசுத்த அடைந்த நீ பரிசுத்தமாகுதலின் பாதையில் செல்லும் பொழுது பரத்தை மாத்திரம், பரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை மாத்திரம் நீ அணிந்தவனாக செல்ல வேண்டும். மூணாவது ஸ்டேஜ் சொல்றார், the third stage in the process of salvation. ஒருவன் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் முதலாவது நீதிமான் ஆக்கப்படணும், இரண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லணும். பரிசுத்தமாகுதலின் அனுபவம் எது வரைக்கும் இருக்கும்னாக்கா நாம் அந்த 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 மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வரைக்கும். இட்ஸ் a long process. இந்த மனுஷனிடத்தில் 26வது வசனம் என்ன சொல்லுகின்றது, நீ இந்த அனுபவத்தை குறித்து சொல்ல கிராமத்தில் பிரவேசியாமலும் ஒருவருக்கும் நீ அதை சொல்லாமலும் நீ என்ன செய்ய, கிராமத்தை விட்டு வெளியில் வா என்று அவனை அழைத்து சென்று அவனிடத்தில் சொல்றாரு, நீ மறுபடியும் கிராமத்திற்குள்ளாக என்ன செய்யாத, பிரவேசியாதே. அந்த பழைய நிலைக்கு நீ செல்லாதே. பழைய பாவங்களில் உன்னை நீ உட்படுத்திக் கொள்ளாதே. பழைய பாவங்களின் தாக்கம் உன் மீது இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்காதே. சோதோம் குமாராவில் இருந்து லோத்துவை அவனுடைய குடும்பத்தையும் வெளியில் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு இதுதான், டோன்ட் லுக் பேக். பின்னிட்டு திரும்பி பாராதே. பவுலார் புதிய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு என்று எழுதுகின்றார், களைப்பின் மேல் நீ கையை வைத்து நீ பின்னிட்டு பாராதே.
Don't ever revert back. Keep beholding upward until you reach home. நீ உன்னுடைய அந்த வீட்டை அடையும் வரை பின்னிட்டு திரும்பாதே. எந்த வீட்டை அடையும் வரை? நீ விட்டு வந்த இந்த பூலோகத்திற்குரிய உன்னுடைய அந்த பழைய பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டைக்கு நீ போகும் வரை அல்ல. நீ இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்? இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில், இந்த ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் நீ முன்னோக்கி பரம் உனக்கு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் பேரில் நீ முன்னோக்கி செல்கின்றார். உனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த இடம் இட்டர்னல் ஹோம், நித்திய வீடு. மூன்றாவது ஸ்டேஜ் என்னவென்றால் குளோரிஃபிகேஷன். மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரை, இந்த நித்திய வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் வரை யூ ஷுட் கீப் அப்ஹோல்டிங் அப். உன் பார்வை ஏறெடுக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். எது வரைக்கும்? அந்த நித்திய வீட்டை நீ அடையும் வரைக்கும். இதுவே ஒருவன் ரட்சிக்கப்படுதலுக்கு, அவனுக்கு ரட்சிக்கப்படுதலின் முழுமையான அனுபவத்தை பெற வேண்டும் என்றால், அந்த முழுமையான ரட்சிக்கப்படுதலின் அனுபவம் எப்போ வரும்னா, இந்த நீதிமான் ஆக்கப்பட்டதில் அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் அல்ல. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை பரத்திற்கு நேராக அங்கீகரிக்கப்பட்ட அந்த பரத்திற்கு செல்லும் வரை. யோவானின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர் தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி அதை ஒரு குருடனுடைய கண்களில் என்ன செஞ்சாராம்? தடவினார். இந்த பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர் அவனுடைய கண்களில் உமிழ்ந்தார், துப்பினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, why did he spit and healed? ஏன் அவர் துப்பி அந்த சொஸ்தத்தை கொண்டு வர வேண்டும்? அந்த காரணத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடிப்போம். யூதர்களுடைய பழக்கத்தில் இல்லாத ஒரு முறை. அப்படி துப்பினால் அது தண்டனைக்குரிய ஒன்று என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, அப்போக்ரிஃபா அதிகாரபூர்வமற்ற வேதத்தின் பகுதிகள், அப்போக்ரிஃபா, அதிலையும் சரி துப்பி உமிழ்ந்து ஒருவரை சொஸ்தப்படுத்தக்கூடிய முறை காணப்படவில்லை. உமிழ்தலில் அந்த குருடனுடைய சுகம் இல்லை. அவர் அவனை தொட்டதின் மூலமாகத்தான் அங்க என்ன செஞ்சு சொஸ்தம் உண்டாயிற்று. கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் 3 முறை என்ன செஞ்சாரு? கண்களை திறந்தார். அதுல 2 முறை அவர் என்ன செஞ்சாரு? உமிழ்ந்து கண்களில் தன்னுடைய அந்த எச்சிலை உமிழ்ந்து அவர் நெஞ்சார், அவனுடைய கண்களை திறந்தார். இந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் என்னத்தை கற்றுத்தருவதற்கு, யாருக்கு அதை கற்றுத்தருவதற்காக இந்த அனுபவத்தை இந்த வேதத்தில் அவர் பதித்து வைத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சீடர்களுக்கு சீடத்துவம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு போதிப்பதற்காக அவர் நினைச்சாரு. இந்த 4 வசனங்களில் உள்ள அந்த அனுபவத்தை இந்த வேதத்தில் அவர் பதித்து வைத்திருக்கின்றார். என்னத்தை கற்று தருவதற்கு? அவர்களுக்கு பின்பாக வரக்கூடிய சீடர்களுக்கு சீடத்துவம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறுவதற்கு. காரி உமிழ்தல், துப்பித்தல் என்பது ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் ஈவென்ட். ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒருவராலும் ஒத்துக்கொள்ள முடியாத, ஒருவராலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஆக்ட் அது, காரி துப்புதல். கிறிஸ்து சீடர்களை 12 பேர் என்ன செஞ்சாரு? அழைத்த பொழுது சீடத்துவம் என்றால் என்ன என்பதனை அவர்களுக்கு போதிப்பதற்காக இந்த பகுதியை வைத்திருந்தார். சீடத்துவம் என்றால் என்ன? இழிவான காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அதனுடைய அவசியத்தை அவர் உணர்த்தினார். Taking up the cross involves highest cost. Taking up the cross involves humiliation,
அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது ஒரு பெரிய இழிவான ஒரு காரியங்களுக்கு வழியாக நம்மை வழி நடத்தும். இட் வில் காஸ்ட் அஸ் ஹை. எவ்வளவு தூரத்திற்கு நீ நஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு நீ நஷ்டப்படக்கூடிய நிலையில நீ உன் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதான் சீடத்துவம். இந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க? மற்ற ஜனங்களை போன்றே அவரிடத்தில் வந்தாங்க. மற்ற ஜனங்களை போன்றே அவர்கள் வந்து அவரை விசுவாசித்தார்கள். அதற்கு பிறகுதான், அவர் பின்னால போன பிறகுதான் சீடத்துவம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவையும் அவரது செயல்பாடுகளையும் அவர்கள் கண்ட பிறகுதான் they understood the high cost of discipleship. எருசலேமுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது அவரோடு சென்ற அந்த சீடர்கள் என்ன நினைத்தாங்க? அந்த எருசலேமில் போய் ரோமருடைய ஆட்சியை அவர் விலக்கி போட்டு அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அந்த ராஜ்யத்தில் நாம் என்ன செய்யலாம், மந்திரிகளாக அமர்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். For them, following Jesus means glory, power, honor, மகிமை, அதிகாரம், உயர்வு என்று அவர்கள் நினைத்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, பேதுரு விசுவாசித்தான். அந்த பகுதி எடுத்து சொல்லுகிறது, பேதுரு விசுவாசித்தான், அவருக்காக தன் ஜீவனையே கொடுப்பேன் என்றான். எவ்வளவு தூரத்துக்கு அவன் விசுவாசித்தானா? கிறிஸ்துவ உமக்காக நான் என்ன செய்வேன், என்னுடைய ஜீவனையே தருவேன் என்று சொல்லும் அளவிற்கு அவன் விசுவாசித்தான். அவர் சிறுவை மரணத்தை குறித்து பேசின உடனே அவன் என்ன சொல்ல, அவரை கடிந்து கொள்கிறான். எப்படி கடிந்துட்டான்? நீர் அப்படி செய்வது ஆகாது, சிலுவை மரணத்திற்குமே நீர் ஒப்பு கொடுத்து விடக் கூடாது. அவன் நினைச்சா அந்த ராஜ்யத்தில் தன்னை அவர் வைத்து அழகு பார்ப்பார் என்று. ஆனால் ராஜ்யம் என்றால் இட் இஸ் எ அப்சைட் கிங்டம். இவர்கள் நினைத்ததற்கு மாறாக தலைகீழாக நிலையில் இயங்கக்கூடிய அந்த ராஜ்யம் என்பதனை அவன் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. அவர் நிறுவப்போகிற அந்த ராஜ்யம் தலைகீழானது, அவர்கள் நினைப்பதற்கு எதிர்மாறானது என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. போராட்டம், அருவருப்பு, கஷ்டங்கள், வேதனை, நெருக்கடிகள் நிகழ்ந்த நிலையில கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை என்பதனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. குருடனின் கண்களில் அவர் துப்பியது அவமானம், அருவருப்பு வழியாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு. உமிழ்ந்ததின் மூலமாக அவருடைய இமைகளை திறந்தார். யாருடைய இமைகளை திறந்தார்? இந்த குருடனுடைய இமைகளை திறப்பதற்கு முன்பாக அந்த உமிழ்ந்ததின் மூலமாக சீடருடைய இமைகளை திறந்து, எது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்ப்பது, எது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்த்தால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பரத்தின் நிஜத்தை மறைத்து கொண்டிருந்த இமைகளை திறந்தார். அந்த சீடர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரா? பரலோகம்னா எப்படி இருக்கும், பரலோகம்னா எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்கு, அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கு தன்னுடைய சீடர்களாக நீங்க மாறணும், என்ன இப்படியெல்லாம் போக வேண்டும் என்பதை அவர்கள் காட்டுவதற்கு சீடர்களுடைய கண்களை அவர் திறந்தார். அந்த குருடனுடைய கண்களை மாத்திரமல்ல, எப்பொழுது அவனுக்கு பார்வை வந்துச்சு? வேதம் சொல்லுகின்றது, அவர் துப்பும் போது வரல, அவர் தொட்ட பொழுது. 2 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனை தொட்ட பொழுது. சீடத்துவம் என்பது முழுமையாக முதலாவது நிலைமையை கடந்து வரும் பொழுதுதான், அந்த அருவருப்பு, அவமானங்கள் இவற்றை நாம் கடந்து வரும் பொழுதுதான் 2ஆம் நிலையாகிய அந்த தொடல் சம்பவிக்கும். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது தான் 2ஆம் நிலை சம்பவிக்கும். தொட்ட பிறகுதான் ஏறெடுத்து அவர்களால் பார்க்க முடிஞ்சு. ஏறெடுத்து பார்க்கும்படியாக அவர் சொன்னார். 25வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் கண்டான். எப்பொழுது கண்டான்? எப்பொழுது கண்டான்? அவன் அவரை தொட்ட பொழுது. அவன் அவரை 2ஆம் முறை தொட்ட பொழுது அவன் தன்னுடைய கண்களை திறந்து, அந்த இமைகளை திறந்து, அந்த கண்களில் பார்வையை அவன் ஏற்படுத்திக் கொண்டவனாக இப்பொழுது பார்த்தான். எல்லாம் தெரிந்தது.
தொடலுக்கு பிறகு தான் சுஸ்தம். தொடப்பட தேவனுக்கு பிரியமானவர்களே, அவமானம் அருவருப்பை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். விசுவாசித்து அவர் பின் வந்தார். அவரை முழு மனதோடு பின்பற்றிய பொழுதுதான் சீடத்துவம் என்றால் என்ன, விசுவாசி என்ன, சீடத்துவம் என்றால் என்ன. சீடத்துவம் என்பது ஒரு சாதாரண மனுஷன் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை போன்றதல்ல. சீடத்துவம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக மரிக்கவும் அவமானத்தின் வாயிலாக கடந்து செல்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒன்று. எல்லாவற்றையும் வெறுத்து அவமானங்கள் அருவருப்புகளை சகித்து அவரது சீடர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அந்த பரலோகம் நமக்கு என்ன செய்யுமா தெரியும். நீங்களும் நானும் அந்த பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ப்ராசஸ், இந்த 3-4 வசனங்களில் ரட்சிப்பின் திட்டத்தையே கடவுள் என்ன செஞ்சிட்டார், இந்த குருடன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் விளக்கி சொல்லிட்டார். அவர் உமிழ்தலை, அவருடைய தொடுதலை பெற்றவர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்ல தேவன் நமக்கு தயவு செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் இருத்தி உங்கள் யாவருக்கும் தேவனுடைய வழிநடத்தலை காண கிருபை செய்வாராக. ஆமென்.